தெய்வத்தவை முன்பதாக ஆங்கிலா பிராத்த அருள் தரும் பள்ளி மாணவர் மாணவிகள் சிறியோர் பெரியோர் ஏமற்ற கடல் அலைவால் காட்சி தருகிறார்கள். எதற்காக என்ன காரணம்? அதாவது நமது பச்சமுத்து கவுண்டர் ஐயா ஆண்டு மனித காரணத்தினால் அது பெற்ற பிள்ளைகளோ பேர குழந்தைகளோ சேர்ந்து நாடு வச்சிருக்கிறாங்க சாமி. என்ன குற்றப்படுவதை சேர்ந்த ஊர் கவுண்டர் ஆமா ஆறுமுக கவுண்டர் மகனாக பச்சமுத்து கவுண்டர் மகன் பச்சமுத்து செத்து சிவலோகம் மாட்டு வைகுந்தம் நான்காம் பதவி சேர வேண்டும் என்று பெற்ற பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம். இன்னைக்கு வைத்த நாடகம் பாண்டவர் வைகுண்ட பதவி. பாண்டவர் வைகுண்ட பதவி. அப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரத்தை நல்ல நாட்டில் இந்த நாடகத்தில் நீங்க யாரு? நான் யாருக்கு உரைக்கும் முன் இன்னும் பச்சமுத்து கவுண்டர் நான்காம் பதவியில் சேர வேண்டும். ஆமா என்ன பார்த்தேன் எப்படி தெரியுமா? ஐயோ அந்த காலம் போதும்
பங்காளியாகப்பட்ட பச்சமுத்து கவுண்டர். ஐயா, அவர் உங்களுக்கு பங்காளிங்களா? அப்படின்னா உங்களுக்கு நீங்க சம்பளம் இல்ல. இருக்குது வேண்டாம். ரைட்டு. அத இங்கே வாங்கிட்டியா? சரி, செத்து சிவலோகம் மாட்டு வைகுந்தம் 4ஆம் படைக்கு சேர வேண்டி சொந்த பந்தங்கள் அனைவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆமா சாமி, இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம் என்ன ஆண்டவனுடைய அருள் பெற்று என்ன நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கிய ஆமாங்க, நம்மளுடைய சொந்த உங்களுக்கு பந்த ரத்த பாசங்கள் அனைவர்களும் பச்சையம்மன், முத்துசாமி, கருப்புசாமி, இனிய பெருமானுடைய அருள் பெற்று என்ன பொன்னமலையனுடைய அனுகிரகத்தினால அனைவர்களும் சுகசீவியாய் வாழ வேண்டிய ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். குட் மார்னிங் மிஸ். ஐயா, அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யாருன்னு சொல்றேன். நீ யாரு? சுவாமி அரசே, இந்த நாடகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க யார்? உங்களோட பேர் என்ன? தென்திசை. தென்திசை. ஆமா. சரிங்க. தென்திசை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேரோ அவனுக்கு சொல்லப்பட்ட யமன். யமண்டா சொல்றீங்களே? யமண்டா. யமண்டா இல்ல, யம தருமராஜன். அம்மா, யம பொழுதுக்கு சாலி போட்டுக்கிட்டே இருப்பியா? சோ அம்மா யாருங்க? டேய் நண்பா, என் தந்தையோ சூரிய பகவான், என் தாயோ ஜாயா தேவி. ஆமா. அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? எனக்கு உயிர் பிடிக்கக்கூடிய வேலை. காது சேர்த்து வச்சிருவேன். பச்சமுத்து கவுண்டருக்கு வரணும். யாரு? பச்சமுத்து கவுண்டருக்கு வரணும். பச்சமுத்து கவுண்டர் இப்ப வரணும். இறப்பென்று இருந்தால் இறப்பு நிச்சயம் காத்திருக்கிறது. அதனால வர மாட்டாரு. பிறந்தவர்கள் பூமியில் வாழ்ந்தா பூமி இடம் கொள்ளுமா? முடியாது, முடியாது. சரி சாமி, இன்னைக்கு செத்தவர் பிழைத்தால் செய்வை இடம் கொள்ளுமா? இடம் கொள்ளாதுங்க. அதனால நண்பா, நான் யமனாக இருந்தாலும் போலாமா? யமனார் பார்க்கலாம், காஜ் பத்திரம் கொடுத்து பார்க்க மாட்டோம். என்னுடைய அரசாட்சி எப்படி? அரசாட்சி எப்படி? எனக்கு கீழே அக்கறை யார் ஓடுகிறது? கீழே அக்கினி யாரு ஓடுகிறது? எனக்கு மேல ஒரு மைல்கால் வழியா ஒரு மலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமாங்க, ஒரு மலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமா. என்னுடைய அரசாட்சியின் நெறிமுறை தவறிவிட்டார். அந்த மயில்கால் அந்த மலையில் சிறப்பு மேல விழுகும். இருந்தாலும் கீழே கீழே ஆட்களை விழுவேன். ஓ, அக்கினி ஆட்ல உழுவீங்க. அப்பேற்பட்ட அறநறிதவராத அரசாட்சி செய்து வரக்கூடிய யமனாக இருந்தாலும் பூலோகத்துல என் மகன், உங்களுடைய மகன் பாண்டு புத்தி வைத்தவன், பாண்டவ ராஜாக்கள். அதுல முதல் பிறந்தவன் தர்ம என்னுடைய மகன். சரிங்க. அதனால நெறிமுறை தவறாத அரசாட்சி செய்து வர்றான் மகன் தர்மம் அப்படின்னு பேசுறாங்க. அதனால என்ன பண்ணுங்க? இன்னைக்கு என்னுடைய மகன் தர்மராஜன் வைகுண்ட வர்றான். ஆமா. அவனுடைய நெறிமுறை சரியாக அரசாட்சி செய்யறானா இல்ல அவனுடைய அரசாட்சி தவறுதலையா இருக்கிறதா
அப்படி என்று அவனை பரிசோதிக்க வேண்டும் நான். சரி சாமி, வாங்க போய் பார்க்கலாம். அதனால என் மகன் வருகிறான். ஏய், ஐயா, அதனால என் மகனுடைய மனதை பரிசோதிக்க வேண்டும். நாங்க சேர்த்து முடிச்சுட்டே வேணும் போலாம். எதுக்குடா? நீங்க தானே பையன் வைகுண்டம் வரான் நீங்க. வைகுண்டமடா முண்டம். நான் கூட நோம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். போலாம் சீக்கிரமா. அதனால என் மகனுக்கு புஷ்பரதத்தை கொடுத்து சரி, அவனை வரவழைத்து அவனை பரிசோதிக்க வேண்டும். போலாமா? அதனால என்னுடைய மகன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனதை பரிசோதிக்க வேண்டும் என்றால் நான் ஒரு குஷ்டம் முடித்த நாயாக உருவத்தை மாறி அவன் முன்னாடி நிக்கணும். காற்றாட்டு இடத்துல 5 ஜீவன் வைரவன் ஜலத்துல கால் வைக்குது எடுக்குது, ஜலத்துல கால் வைக்குது எடுக்குது. இது கரை கொடுத்தாலும் அந்த பக்கம் தானே போகும்போது அக்கறை போகும்போது சரி, நாமளும் அக்கறை தான் போறோம். எடுத்து அந்த கூட அந்தாண்ட விட்டுட்டா அதனுடைய இருப்பிடம் போய் சேர்ந்துக்கலாம். ஆமா, ஜலம் இருந்தது, திடீர்னு மாறளவு வந்துருச்சு. சரி, தோல் மேல வச்சுக்கலாம். தோலுக்கு வந்துருச்சு. இந்த வைரம் மேல வேகமெல்லாம் வெடிச்சு தீ சில நீர் வேகமெல்லாம் இருக்குது, அது குழுக்கள்லாம் இருக்கு. சரி, 5 ஜெபம் தானே, உடனே சரியில்லை. அதனால நாம தானே அந்த அக்கறைக்கு போறோம். தலைமையில வச்சுக்கலாம். தலைமையில வச்சுக்க. ரதம் வந்திருக்குது, நீங்க ரதத்துல ஏறி வாங்க போகலாம். புஷ்பம் அனுப்பி இருக்கிறாங்க, போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி இருக்கிறாங்க. வாங்க போலாம், ரதத்துல போலாம். அப்படியா? என்ன ஒண்டியாவா? நீ ஒண்டிதான் ஐயா. அக்கறை தாண்டி வந்தா 2 பேர் வந்திருக்கோம். இல்லை, ஒண்டிதானே வரது கட்டிக்கிறாங்க. நான் வந்து 2 பேர் வந்தோமே. 2 பேரா? ஆமா. ஒண்டியானதான் மகாராஜா ஒண்ணு, வைரவ 2. சரி, 2 பேர் வந்து ஒருத்தர் எப்படி ராத்துல அமர வைக்கிறது? மகாராஜா ஒரு ஆளு தான் ஏத்திட்டு வர சொல்லி மகாராஜாவுடைய உத்தரவு. அவரை கேட்டேன்னா 2 பேர் அமர வைப்பதா இருந்தா ராத்துல வர்றேன், இல்லைன்னா பாதம் சரியா கூட வர்றேன். சரி, இருங்க, அவரை கேட்டு வந்துடுறேன். மகாராஜா அப்படியா? அப்படிதான் ஐயா. உனக்கு ஒரு ஆளுக்கு தான் அனுமதியா? 2 பேர் வர்றதுக்கு அனுமதி இல்லையா? எப்படின்னா நான் 2 பேருக்கு அமர வைக்கிறதுனா ஒரு ஆளுக்கு தான் அனுமதிக்கிறாருல. நான் ஒண்டிய நடந்தே வரேன், நான் வயதானோடு வர மாட்டேன். சரிங்க, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. உன்னுடைய காற்று வெள்ளம் கரை கொண்டு வந்து திடீர் நாய் இருந்தது, வைரவனை காணோம். வைரவனும் நானே தான். பூலோகத்துல உன்னுடைய மகன் தருமன் நீதி நேர்மொழி உடையவன், அரசாட்சி குறையில்லாத நடத்துறான்னு எல்லாம் பேசிக் கொண்டிருந்தாங்க. உன்னுடைய மனதை பரிசோதிக்க வேண்டும். நீ அப்படி நேர்மையா நடக்கிறியா இல்லையா? உன் மனதை பரிசோதிக்கணும். நாயா வந்தவன் நாம அமைச்சியால் பிறந்த தர்மராஜே, என்ன போல முதியால மலையை கழித்து தவறாம இருக்கானா? சொல்லிட்டியா? நீ பரிசோதிக்க மட்டும் உன் மகன் நீ சொல்லிவிட்டனா? இல்லப்பா. அப்படியா? உன்னுடைய பதவி வந்து சேர்றேன். உன்னுடைய சிம்மாசனத்திலே எப்படி ராஜினி அதிகம் பார்க்கிறேன். அப்படியா? நீ முன்னாடி போக, பின்னாடி வந்து ஆகட்டும். வா.
கத்து. ஐயோ அண்ணா அட்டகுடியோ போட்டாங்க அண்ணா எங்களை சித்திரவதை செய்தண்ணா. ஐயோ அண்ணா காப்பாத்தண்ணா. ஐயோ அண்ணா எங்களை காப்பாத்தண்ணா. அண்ணா என் பெரியப்பாருடைய பிள்ளை 99 பேர் நரக வேலையிலிருந்து அல்லல் படுகிறாங்க. நம்ம இந்த வழியா தானே போறோம், எடுத்து விட்டு போயிடலாம். காட்டு கொடிய பிடுங்கி இந்த நகரத்துல இருந்து ஒவ்வொருத்தர் திரும்பிட்டு வந்து இருப்பாங்க. அட்டகுடி அண்ணகுடி அந்த வேலையில நான் பண்ணோம். இவரு மட்டும் அங்க சொர்க்க போய் சேரணுமா? ஐயோ அண்ணா கொடி அண்டு போச்சுண்ணா. அப்போ பகவான் பார்த்தா இவங்களுடைய துப்போதனை இவங்க இன்னும் போகலையா அப்படி என்று அவங்களுக்கு தெரியாம தர்மராஜனும் தெரியாம காட்டுக்குரிய கட் பண்ணிடுச்சு. அந்த கட்டண கட் பண்ணதால்தான் இன்னைக்கு அது பூலோகத்துல கட்டுக்கொடி. அப்படியே தம்பி துர்காதினா நீங்க ஒரே மட்டும் உங்களால திரும்பிட்டு வர முடியல. அந்த கொடிய ஒவ்வொருத்தரும் வாங்கப்பா. எப்படி தர்மராஜா அப்பா உங்களுடைய வஞ்சகம் தெரியாம முடிக்கலவா? நீ இன்னமும் அந்த தர்மத்தையே கடைபிடித்து வர்ற. அப்பா என் தம்பி மாதிரி கண்ணே நரகவேந்து அல்லல் படுறத எப்படியப்பா பார்த்து ஜெயிக்க முடியும்? அதனால்தான் திரும்பிட்டு விட்டாய். நரகவேதிலிருந்து என் தம்பி மாதிரி நரகத்தில் இருந்தாலும் இந்த அல்லல் இல்லாம இருக்கு ஏதாவது வழி உண்டா? நிச்சயமாக இருக்கிறது. சொர்க்கத்துல அவங்களுக்கு இடம் கிடையாது. அவங்க நரகத்துல இருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒன்னது இருகை தர்மத்தை ஒருகை தர்மம் தாரவாத்து கொடுத்தாயானா அவங்க நரக வேதனை இல்லாம இருப்பார்கள். ஆனா சொர்க்கத்துல இடம் கிடையாதுப்பா. நரகத்துல இருந்தாலும் இந்த வேதனை இல்லாம இருப்பார்கள். ஒரு கை தர்மத்தை தாரவாத்து கொடுப்பாங்க. இருகை தர்மத்தை அப்படியான தமிழ்காருக்காக இருகை தர்மத்தை ஒரு கை தாரவாத்து கொடுத்துருவாங்க. போய் வா. என்னோட தந்தையார் சமாதானத்தை மாத்தேன். தந்தையாரி சமாதானத்தையும் மாத்துட்டேன். சொர்க்கலோகம் போய் பார்க்கணும். சொர்க்கலோகத்துல திருவள்ளுவர் வீர சொர்க்கத்துல இருக்கான். ஆமா வஞ்சகம் செஞ்சானே திருவள்ளுவர் மட்டும் தனிமையில வீர சொர்க்கம். அவர் ஒரே பிடிவாதமா வீரமா இருந்ததுனால நான் செஞ்ச புண்ணியமா முன்னோர்கள் செய்த பாக்கியமோ என் தாத்தா ஐயாரி மகாராஜா காலத்துல இருந்து அது முதல் இது வரைக்கும் பூலோகத்துல நான் மாநிலா பிறகு எடுத்ததுக்கு என் முன்னோர்களை சொற்குலோகத்தை பற்றியா எல்லாத்தையுமே பார்க்கும்படியான பாக்கியம் கிடைச்சிருக்குது. பூலோகத்துல பிறந்த நான் மாநில ஜென்மம் எடுத்ததுக்கு இதே ரொம்பவும் சிராக்கியமா இருக்காங்க. எல்லாமே இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் அரசியல போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஐயா அதுதான் நீதி அபராதம் பண்ண அச்சாந்திரை. ஒரு மன்னன் அச்சாந்திரை. ஆமா யாரும் கண்ணல் பார்க்கிறோம் சொற்குலோகத்துல வச்சிருக்கிறாங்க. ஐயா நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நான் கண்ணால் பார்க்கல, அவரை பார்த்ததில்ல. அனுமதி பெற்று கொடுத்தா அவர் கண்ணால் பார்க்கலாம்னு ஆசையா இருக்கு. அனுமதி பெற்று சரி கேட்டு மகாராஜா அப்படியா? மகாராஜா அவரை நீ முழுசும் பார்க்க முடியாதா? அப்படி நீ பார்க்கணும்னு நினைத்தா அவருடைய பெருவரல மட்டும் நீங்க பாக்குறாங்க. அப்பேர் ஒற்ற பொய் சொல்லாத துருவிட தரத்தேன். அவர் பாதத்தை நான் பார்த்தாலும் தரிசனம் கிடைக்கும். அவர் பாதத்தையாவது பார்க்கிறேன். சரி எப்படி வாங்க.
அட கருமகாரா. ஐயா கண் பட்ட உடனே பாதம் கருகி போச்சாங்க. அவன் பாதம் கருகி வச்சு கர்மம் படிச்சவன் அப்படின்னு சொற்குலோகத்தை தள்ளி விட்டாங்க. பாவம் செஞ்சவன் தான். என்னையா பாவம் செஞ்சீங்க? கர்மம் படிச்சவன் தான். நான் கர்மம் செஞ்சவன், பாவத்தை செஞ்சவன். ஐயா எனக்கு ஓதி கொடுத்த குருவை கொண்டவன் நான் தான். மகாராஜா நீங்க அப்பேற்பட்ட பாவம் என்னங்க செஞ்சீங்க? என் குரு துரோணாச்சாரியார கொண்டவனே நான் தான். ஆமா என்னங்க சொல்றீங்க? 16ஆவது நாள் யுத்தத்துல அந்த யுத்தம் நிறைவேற வேணும் என்றால் பகவானாய் கண்ணை என்ன கூப்பிட்டு, தர்மராஜா நீ ஒரு பொய்யூரை சொன்னீங்கன்னா இன்னைக்கு நான் யுத்தம் உங்களுக்கு ஜெயமாகும்னு சொன்னார். சரி சொன்னேன். அற்புதராமா குஞ்சரம்னு சொல்லு, நான் யுத்தம் ஜெயிக்கும்னு சொன்னேன். அற்புதராமா குஞ்சரம்னா சமஸ்கிருத பாத்தீங்களா? அர்ஜுனன் கையால துரோணாச்சாரி மடிஞ்சிட்டாரா? தர்மராஜனே பார்த்து அங்கலப்படுறாரு. அப்ப கேள்வி பாப்பா துரோணாச்சாரிய அர்ஜுனன் கொண்டு அற்புதராம கொண்டு விடுவாங்க. அர்ஜுனுக்கு அற்புதராமனு யுத்தம், துரோணருக்கும் பாவம் அற்புதராம குஞ்சரம்னா சொல்றேன். ஏன் சொல்றேன்? பிரியமா வளர்த்தக்கூடிய ஒரு யானைக்கு பேரு அற்புதராமான்னு பேரு. வளர்த்தக்கூடிய யானைக்கு அதனால அது அற்புதராமான்னு சொல்லு, குஞ்சரம்னு சொல்லு அப்படின்னா என் மாமா அது பொய்யூர்தான் மாமா வீடு. அப்படி பொய்யூர் இருக்கா வைகுண்ட பதவி எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். நன்மணிக்கும் வைகுண்ட பதவி சேர்த்தது ஒண்ணுதான். நீ வியாபாரத்தை கேட்டு பொய்யூரை சொல்ல விடுங்க. 4 பேருக்கு வைகுண்ட பதவி கிடைக்குமா நான் கேட்கல. எனக்கு வைகுண்ட பதவி கிடைக்குமான்னு கேட்டேன். ஒன்னு சேர்க்கறது என்னோட கேட்டேன். பொய்யூரை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பகவான் வார்த்தை கேட்டு அற்புதராமா குஞ்சரமும் சொல்லிட்டேன். அப்ப துரோணாச்சாரி ரொம்ப சூத்திரம்ல துரோணாச்சாரிய கட்டிதான் எதிரியா இருந்தாலும் அர்ஜுனன் கை பாடத்தால அற்புதராமே குத்தத்துவமே கணையால அற்புதராம மடிஞ்சிட்டாரு. எதிரியா இருந்தாலும் தர்மராஜே மகனை பார்த்து அப்படின்னு அர்ஜுனும் துரோணாச்சாரியார் யுத்தம் செய்வதை விட்டுட்டு திரும்பி பார்க்கலாம். அப்போ அற்புதராமன் அர்ஜுன் யுத்தம் ஜெயிச்சு அற்புதராமங்க செத்துட்டான், அர்ஜுனன் கொண்டுட்டான் அப்படின்னு தர்மராஜா குஞ்சரம்னு கத்துறாரு. அப்படின்னு யுத்தத்தையும் துரோணாச்சாரி யுத்தம் செய்வதை நிறுத்தி திரும்பி பார்த்த மகனே அப்படின்னு பிள்ளமால வர பாசத்தால துரோணாச்சாரியார் அற்புதராமன் பார்க்க அந்த சமயத்துல திரும்பி பார்க்கும் போது யுத்தத்தின் தன்னுடைய சபதத்தை அரங்கில் துரோணாச்சாரியை கொண்டுட்டார். துரோணாச்சாரிய கொள்வதற்கு காரணம் அது நீங்கதான். பொய் வார்த்தை சொல்லாத இருந்தா துரோணரை கொல்ல முடியுமா? சொற்குலோகத்துல இடம் இல்ல, வைகுண்டத்துக்கு போ, வைகுண்டத்துக்கே போ, பகவான் உன்னை விசாரத்துக்கு நான் தானே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உயிரோடு பொந்தியுடன் உயிரோட வைகுண்டம் போகலாம். ஆமா இப்படி தர்மராஜன் உயிரோட வைகுண்டம் போனார். போகும்போது எனக்கு முன்ன துரோபத நகுலன் ஜகாதேவன் அர்ஜுனன் 5 பேர் இருந்தாங்க வைகுண்டத்துல. ஆமா கட்டதாவும் போயிடுச்சு, உயிர் இங்க வைகுண்டம் வந்துருச்சு. ஆனா கட்டா உயிரோட போகல. அதனால கேள்வி எப்படின்னா செத்து போனவருடைய பிரேதம் கட்ட கிடக்கும்ல, அது காக்கா கழுவி தீண்டாளா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அத கேள்விக்கு இடம் இல்லை. எப்படின்னா பகவானாய் கண்ணன் வாயுதேவனை வரவழைச்சு செத்த உடனே பிரேதத்தை மண்ணு போட்டு மூடிட்டாரு. எனக்கு ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. ஏன் அழிவு இல்லைன்னா நம்ம ஆத்மாவானது உயிருக்கு அழிவு கிடையாது. ஐயோ செத்து போயிட்டு போய் பாவமே கொஞ்சம் கொஞ்சம் நினைக்க கூடாது. உயிராகிறத மட்டும் உயிரா இருக்கும். உயிராகிற மரத்தை வெட்டிட்டா தாண்டிட்டா அதே போலதான் நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய தினம் கூட்டத்து உயிர் போனா நம்ம உயிர் இன்னொரு கூட்டுக்கு போயிடும். அழிவு இல்லை, நம்ம ஆத்மா தான் நடக்கும். அதே மாதிரிதான் நமக்கு நம்மளுடைய ஆத்மா. அதனால உதாரணத்துக்கு ஒரு ஆடை எடுத்துருக்கிறேன், ஆடை எடுத்து புது ஆடை எடுத்து கட்டுறேன்.
பழத்தா போச்சுன்னா அதை எடுத்து எடுத்துட்டு கட்டிக்கிறோம். அது போலதான் நம்மளும் ஆத்மாவனுடைய ஜீவன் முட்டு உயிர் போயிடுச்சுன்னா புதிய கூட்டுக்கு போயிடுது. ஆனா பிறப்பது மானிடனா பிறப்பதுதான் அரிது. மறுபடியும் மானிடனா பிறக்க முடியாது. அரிதுதான் அரிது, மிகப்பெரிய அரிது. மானிடனா பிறப்பதுதான் அரிது. பூல் குருடு செவிடு பேரகத்தோட பிறப்பதை விட உச்சமில்லாமல் பிறப்பது மிக மிக அரிது. அது போல நம்மளுடைய பிறவி என்னைக்கும் அழிவு. அதனால தர்மராஜை வைகுண்ட பகை உயிரோட பகவானுடைய பாதத்தை சேர்ந்ததோட கண்ணன் வைகுண்ட பகை நாடகம் இது பள்ளிப்பனுடைய அவங்க இடப்பந்துக்கு சேர்ந்து நாடக அரங்கத்தை செய்தார். அவங்க எப்படி வாழ வேண்டும்? அம்மா அவருக்கு மாடு கட்டி வைக்கிறேன்.